ஒரு நாள் ஒரு அழகான காட்டில் சூரியன் மெதுவாக உதித்தது. பசுமை மரங்களின் இடையில் பறவைகள் பாடின, மலர்கள் மிளிர்த்தன. அந்த காட்டில் வாழ்ந்தாள் சின்ன அன்னான். அன்னான் மிக சந்தோஷமாக இருந்தாள். மரக்கிளையிலிருந்து கிளைக்கு துள்ளி கொட்டைகள் சேகரித்தாள். ஆனால் ஒரு நாள் அவள் கூடை காலியாக விட்டதை கவனித்தாள். சின்ன அன்னான் சோகமாக அமர்ந்தாள். அந்த நேரம் அவள் பார்வை ஒரு பழைய வறண்ட மரத்தின் மீது விழுந்தது. அதன் கிளைகள் உலர்ந்திருந்தன, இலைகள் விழுந்திருந்தன. ஆர்வத்துடன் அங்கே சென்றாள். அப்படி சென்றவுடன் அதிசயம் நடந்தது. அந்த வறண்ட மரம் திடீரென கண்கள் திறந்து மெதுவாக பிரகாசித்தது. ஒளி முழுவதும் பரவியது. அந்த மரம் மெதுவாக கேட்டது, எனக்கு தண்ணீர் தேவை சிறியவனே. அன்னான் தயங்காமல் ஓடிச் சென்றாள். அவள் ஒரு இலை கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து கற்களை கடந்து வேகமாக ஓடினாள். அவள் தைரியத்துடனும் மனமார்ந்த விருப்பத்துடனும் வந்தாள். மரத்தின் வேர்களில் தண்ணீர் ஊற்றினாள். சில நொடிகளில் வேர்கள் பசுமையாக மாறின. மெல்ல மெல்ல மரம் முழுவதும் உயிர் பெற்றது. அந்த மரம் பசுமையாக மாறி மலர்கள் பூத்தன, பட்டாம்பூச்சிகள் பறந்தன. அன்னான் மகிழ்ச்சியுடன் குதித்தாள். மரம் மகிழ்ச்சியுடன் பிரகாசித்தது. அதன் கிளைகளில் இருந்து பொன்னான கொட்டைகள் விழுந்தன. அன்னான் அதனை தனது கூடை நிரப்பிக் கொண்டாள். ஆனால் அவள் தனியாக வைத்துக் கொள்ளவில்லை. அவள் காட்டில் இருந்த மற்ற உயிர்களுடனும் அந்த பொன்னான கொட்டைகளை பகிர்ந்தாள். அந்த நாள் காடே ஒரு விழாவாக மாறியது. எல்லா உயிர்களும் சேர்ந்து பாடி ஆடி மகிழ்ந்தன. அவ்வளவுதான் குழந்தைகளே, சின்ன அன்னான் காட்டுக்கு உயிர் கொடுத்தாள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு உதவினால் இயற்கை உனக்கு உதவும். ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் டெய்லி பார்க்க நம்ம சிட்டி ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.